இப்போ சொல்லு, என்ன விஷயம்? நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அப்படி யாருக்கு என்ன அநியாயம் செஞ்சுட்டேன்? நீ சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். தப்பா இருந்தா திருத்திக்கிறேன். வெளி கம்பெனில இருந்து கிளைண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம கம்பெனிக்கு இழுத்தீங்களாமே. நல்ல விஷயம் தானே. ப்ரொடக்ஷன் அதிகமாகும், சேல்ஸ் அதிகமாகும், லாபம் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் ஜாஸ்தி வரும். வெறும் லாபத்துக்காக இப்படி எல்லாம் பண்றீங்களா? எதுலயும் ஒரு எத்திக்ஸ் வேண்டாம்? உங்களால வெளியில நம்ம கம்பெனியோட ரெபுடேஷன் கெட்டு போச்சு. நம்ம கம்பெனிய பத்தி எல்லாரும் தப்பா பேசுறாங்க. நம்ம கம்பெனியோட ப்ராடக்டோட ஸ்டாண்டர்ட பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. கம்பெனிக்குள்ள என்ன நடக்குது, அவன் காபி சாப்பிட்டானா, டீ சாப்பிட்டானா, இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்கம்மா. நீ எத்தனை ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்க? ரொம்ப நல்லா இருக்கிற சாப்பாடு அந்த ஹோட்டல்ல கிச்சனுக்குள்ள போய் பார்த்திருக்கியா? எதை எங்க பார்க்கணுமோ அதை மட்டும் தான் பார்க்கணும். சரி அங்கிள், அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்னென்ன கேள்வி கேட்பாரு? இந்த கம்பெனியில நடக்கிற அத்தனை விஷயமும் உங்க அப்பாவுக்கு தெரியாது, நடக்காது. நான் சொல்லாம இருக்கிறதும் கிடையாது. இந்த விஷயமும் உங்க அப்பாவுக்கு தெரியும். என்ன கங்க்ராச்சுலேட் பண்ணி எனக்கு இந்த பொக்கே அனுப்பிச்சிருக்கார். இது உனக்கு தெரியாதா? அப்பாவே அனுப்பியிருக்காரு. ஆனாலும் நான் ஏதோ வெளியில இருந்து எல்லாரையும் இங்க இழுத்துட்டு வந்ததா நீ கம்ப்ளைண்ட் பண்ற. ஆனா அவங்க இந்த கம்பெனியை விட்டு வெளியில போறதுக்கு யார் காரணம், என்ன காரணம்? நான் தானே சொல்றீங்களா? அதை நான் என் வாயால சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன், நீ ஏன் சொல்லிட்ட? யங் பிளட் வேகமா தான் இருப்பீங்க, ஆனா கொஞ்சம் நிதானம் தவறாத பார்த்துக்கணும். வேகம் விவேகம் அல்ல. எத்தனை தடவை போர்டு படிச்சிருப்ப. செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சோம், அதை அக்செப்ட் பண்ண ஏன் மனசு வரமாட்டேங்குது? ஈகோ. அந்த ஈகோவை அப்படி லேசா ஒதுக்கி வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், எவ்ரிதிங் வில் கோ ஸ்மூத்லி.